ஸ்டார்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருக்காங்க. அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. ஐயோ என்ன ஆச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பயந்து அலறா. இவன் யாருன்னே தெரியாது, ஐயோ நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளா வேற இருக்கான், இவன் கூட போய் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா ஹீரோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்பதான் நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படின்றதுனால அவங்க அப்பாவோட தம்பியோட வீட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒருத்தி இருக்கா, அதாவது கசின் சிஸ்டர். அவளோட பிஸ்னஸ் வேலை விஷயமா ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் நீ சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதுக்காக அந்த ஆளை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கும் போது ஹீரோயினுக்கு இவங்க எதையோ கலந்து ட்ரிங்க்ல கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா வந்து போதை ஏறிடுது, ட்ரக்கு கொடுத்துட்றானுங்க போல. அதனால அவ வந்துட்டு என்னை விடு விடுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்க அக்கா தாம்மா எனக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்காங்க கிஃப்டா, அதுக்கு பதில் தான் நான் வந்துட்டு அவங்களோட கான்ட்ராக்டே சைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். இவ எட்டி ஒரு அவனை விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்பதான் நேரம் ஓடின வேகத்துக்கு நம்ம ஹீரோ மேல போய் விழுந்துடுறா. ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம கரெக்டா லிஃப்ட் ஹேண்ட் நின்றுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும் போது உள்ள வந்து ரோஹன்னு சொல்லிட்டு இவளோட பாய் ஃப்ரெண்டும் இவளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்டி வாங்கன்றவள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதோ யோசனை இருக்கிறதுனால இவங்களை சரியா கவனிக்க மாட்றா. வாங் மட்டும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா முடியெல்லாம் மூஞ்சில தூக்கி போட்டுக்கிட்டு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு இவளை பார்க்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறா. யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாள். அப்ப கூட வந்துட்டு அவன் விட மாட்டான். ஒண்ணும் இல்ல நீ இதுக்காக இங்க வந்த, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ பதட்டத்துல இருக்கா இல்லையா. இல்ல நான் வந்து என்னோட அக்காவோட வேலை விஷயமா கிளைண்ட்டை பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவளுக்கு இவன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, தயக்கத்திலேயே இருக்கா. இதை பாரு, நீ ரொம்ப டல்லா இருக்க, நீ உன்னோட ஃபேமிலிக்காக ஓடி ஓடி வேலை செய்யற, அது இல்லாம பார்ட் டைம் ஜாப் பண்ற, இவ்வளவு நீ பண்ணவே தேவையில்லை. நீ யோசித்து பாரு, என்னோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, என்னால என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கூட சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா எல்லாரும் என்னை கேவலமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றான். நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அந்த டைமுக்கு இவனோட அசிஸ்டன்ட் வந்து சார் உங்கள் அப்பா வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நேற்று நைட்டே அவர் வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் இல்லை நானே போய்க்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டாக ஹீரோயின் காரில் ஏறி போகிறா. அந்த டைமுக்கு தான் ஹீரோ வெளியில் வரான். இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீத்தெல்லாம் எதுக்காக நீ வீட்டில் இல்லாமல் இங்கே இருந்த அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. பையனை வந்து நைட்டு பூரா வேன் கூட தானே இவன் இருந்தான், ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இல்லைப்பா நான் கிளைண்ட்டை பார்க்க தான் வந்தேன், நைட்டு பூரா மீட்டிங்கு, அவங்க கூட குடிச்சிட்டு இருந்தேன், வேறு வழி இல்லை, அதனால தான் இங்கேயே நான் ரூம் எடுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை பாரு,